அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அதாவது மே மாதம் 1ஆம் தேதி நடந்த குருப்பெயர்ச்சியில் மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், மீனம் போன்ற ராசிகளுக்கு முக்கிய சில மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த குருப்பெயர்ச்சி. மேசராசியில்தான் குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் ரிஷபத்திற்கு செல்கிறார். இதனால் 5 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மிதுன ராசிக்கு நடக்கும் பிரச்சனை, குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6, 8 ஆக இடங்களில் வர்றதுனால வீடு வாங்கும் ராசி உள்ளது, நிலம் வாங்கும் ராசியும் இருக்குது. நீங்கள் சுப செலவு காரணமாக திருமண செலவுகள், வீடு, புதிய வாகனங்களை வாங்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம், உறவில் கவனம். ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதே போல் வயிற்று பிரச்சனைகள் கூட அதிகம் ஏற்படலாம். சுப செலவு இருக்குது என்கிறதுனால பெரிய முதலீடுகளை செய்ய வேணாம். முதலீடுகளில் அகலக்கால் வைக்க வேணாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எந்த விதமான முதலீடுகளையும் செய்வது நல்லது. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க, இல்லை என்றால் சுப செலவாக மாற்றுங்க. அடுத்தது கடகராசிக்கு என்ன பிரச்சனை அதை பற்றி பார்க்கும்பொழுது, குருப்பெயர்ச்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இத்தனை காலம் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை, குடல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை இருந்திருக்கலாம். இனிமே அப்படி பிரச்சனைக்கு உங்களுக்கு வராது. ஆரோக்கியத்தில் இனி நல்ல காலம்தான் பிறக்கும், லாபமாக கொட்டும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்த பொருளாதாரம் இனி சரியாக போகும். பணம் உங்களை தேடி வரும். பிஸ்னஸில் செய்யும் முதலீடுகள் லாபமாக மாறும் காலம் வந்துவிட்டதுங்க. மனநலனின் பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கு. அதே சமயம் மனநலனின் பிரச்சனைகள் வரலாம். எவ்வளோ பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம். தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம். கடன் வேணாம், கெட்ட எண்ணம் வேணாம். அதீத பணம் வருகிறது என்று நம்பி கடன் வாங்க வேணாம். கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேணாம். மற்றவங்களை காலி செய்யும் கெட்ட எண்ணம் வேணாம். யாரையும் பற்றி தவறாக யாரிடமும் பேச வேணாம். கொஞ்சம் வாயை குறைத்து கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களே. சிம்ம ராசிக்கு நடக்கும் பிரச்சனை, 10ல் குரு இருந்தால் பதவி போகும். அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. உங்கள் வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்கணும், இல்லைனாக்கா வேலை போகும் ஆபத்தும் உள்ளது. நிலம், வீடு வாங்கும்போது ஆவணங்களை சரி பார்க்கணும். விவகாரங்கள் உள்ள நிலையில் நிலங்களை வாங்க வேணாம். ஏமாற்றமடைய வாய்ப்புகள் உள்ளதனால எதையும் யோசித்து செய்யுங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம். அடுத்தது துலா ராசிக்கு நடக்கும் பிரச்சனை என்னன்னு பார்க்கும்பொழுது, குழந்தைகளுக்கு வரம் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். போக்குவரத்தில் கவனமாக இருங்க. விபத்து ஏற்படும் வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. பங்காளிகள் உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். பண தேவை அதிகம் இருக்கும். கையில் காசு நிற்காது, பணம் செலவாகி கொண்டே இருக்கும். யாருக்கும் வாக்கு கொடுக்க வேணாம். நீங்கள் கொடுக்கும் வாக்கு உங்களுக்கே எதிராக திரும்பலாம். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவதில் கவனம் செலுத்தணும். தவறாக முடியலாம். வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் உடம்பை பார்த்துக்குங்க. அடுத்தது மீனராசிக்கு நடக்கும் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மன ஆரோக்கியம் சரியாகும். ஆனாலும் முன்பு மோசமாக இருந்த மனநிலை இப்போது ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். உடல் பாதிப்புகள் தொடரும். அதனால் மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கிங்க. அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன.